ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்திக்க ஒரு நிமிடம். பெண் பெண் அப்படின்னா அவங்க தான் இந்த உலகமே இல்லையா? பெண் என்பவள் மென்மையானவள், அன்பானவள், அரவணைப்பு கொண்டவள், தாயுள்ளம் கொண்டவள். பெண் தெய்வம் அப்படின்னா காளி இருக்காங்க, பத்ரகாளி இருக்காங்க, அம்மன் இருக்காங்க. இப்படி எத்தனையோ படைப்புகள் தெய்வத்துக்கு. இந்த காற்று இருக்குல்ல, காற்று, இந்த தென்றல் நம்மள்கிட்ட வீசும்போது, நம்ம மேலே படும்போது மென்மையாக இருக்கும். நடந்து போகும்போது காற்று வீசும்போது ரொம்ப மென்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அதே காற்று இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டூ வீலரில் போகும்போது கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கும். கொஞ்சம் வேகமாக போகும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். கண்ணெல்லாம் தண்ணி வந்துடும். ஹெல்மெட்லாம் போடணும், இல்லாட்டி கண்ணாடி போடணும். அதே அந்த காற்று ரொம்ப வேகமாக வருது அப்படின்னா பாதுகாப்புக்காக வண்டியை ஓரம் கட்டிட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி நிற்போம். மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தாட்டில் ஒரு பெண்ணை பயன்படுத்துவது என்பது தென்றலை நாம் எதிர்கொள்வது போன்றது என்பது சொல்லுவேன். நீங்கள் எப்படி போறீங்களோ, எந்த வேகத்தோடு போறீங்களோ, எந்த எதிர்பார்ப்போடு போறீங்களோ, எந்த நோக்கத்தோடு போறீங்களோ, அதுக்கு தகுந்த ரியாக்ஷனை பெண் என்பவளால் மட்டும் ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அம்மனா பார்த்த அம்மன், பத்ரகாளியா பார்த்த பத்ரகாளி, சகோதரியா பார்த்தா சகோதரி, காதலியா பார்த்தா சாதலி, மனைவியா பார்த்தா மனைவி. அவளின் பரிமாணங்களில் எந்த பரிமாணங்களை நோக்கி நீங்கள் அவரை அணுகிறீர்களோ அதை பொறுத்து அவர்களுடைய ரியாக்ஷன் மாறும். எஸ், இந்த உலகத்தின் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னா பெண்மை தான், பெண்ணின் சக்தி தான். அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற பிஸ்னஸ் என்டர்பிரனராக இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரக்கூடிய தொழில் முனைவோர் அனைவரையும் எனது சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்புடன் உங்கள் விஜய். தேங்க்யூ.